விவகாரத்தில் தாம் ஏதேனும் தவறாக பேசி இருந்தால் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நான் இப்போது பிரதமராக இருக்கின்றேன் என்றால் அதற்கு இந்திய சமுதாயத்தின் ஆதரவும் மிக முக்கியமானதாகும். அதன் அடிப்படையில் இந்திய சமுதாயத்தின் ஆதரவையும் ஒத்துழைப்பையும் நான் எப்போதும் ஒருபோதும் மறக்க மாட்டேன். குறிப்பாக ஆலய விவகாரங்கள் இந்தியர்களின் உணர்வுகளை பாதிக்கும் என்று எனக்கு தெளிவாக தெரியும். இருந்தபோதும் இந்த ஆலய விவகாரத்தில் நான் ஏதும் தவறுதலாக பேசியிருந்தால் நான் அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என அவர் மேலும் கூறினார். எனது கருத்தும் நோக்கமும் வேறுபட்டதாக இருந்தது. இருந்தாலும் அது இந்தியர்களின் உணர்வை பாதித்திருந்தால் அதற்காக மன்னிப்பு கேட்கவும் நான் ஒருபோதும் தயங்க மாட்டேன். காரணம், தவறு செய்தால் மன்னிப்பு கேட்க முடியாது என்று கூறும் அளவிற்கு நான் மோசமானவன் அல்ல. நானும் ஒரு சாதாரண மனிதன்தான் என்று சிரம்பானில் நடைபெற்ற இந்திய சமூகத்துடனான சந்திப்பு கூட்டத்தில் பிரதமர் இவ்வாறு கூறினார். ஆலய விவகாரத்தில் என்னதான் குறை கூறினாலும் மடானி அரசாங்கத்தின் கீழ் ஒரு ஆலயம் கூட உடைக்கப்படவில்லை. இதை யாராலும் மறுக்க முடியாது. ஆக இது போன்ற விவகாரங்களை யாரும் அரசியலாக்க வேண்டாம் என்றும் அவர் வலியுறுத்தினார்.